இல்லை. நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் நீங்கள் அந்தகார ஓட்டத்திலே ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் தனிமையாய் ஓடுகிறது போல நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இலங்கையில் இருக்கிற பொழுது நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவோம். குண்டுகள் யுத்த காலத்திலே நாங்கள் அகப்பட்டிருந்தோம். யுத்தங்களில் குண்டுகள் வந்து கொண்டிருக்கும். முன்னுக்கு போறவர் மறைத்துக் கொண்டிருப்பார், பின்னால வரவர் மறைத்துக் கொண்டிருப்பார், இடையில் ஓடுறவர் கூட மறைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் ஓடியே கொண்டே இருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக காரியங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஓடுகிறோம், ஆனால் எங்களுடைய விசுவாசத்தை விட்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் இன்றைய மாத வேளையில மீண்டும் எங்கள் மத்தியிலே அவர் பேசுகிறார். நாங்கள் ஓடுகிறது நல்லம். அந்த ஓடுகிற பொழுது எங்களுடைய ஓட்டத்தை அமைதியோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்தவர்களாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் நடக்கிற பொழுது இன்றைக்கு இருள் மாதிரி எங்களுக்கு எவ்வளவோ காரியம் தடையாய் காணப்படலாம். அல்லது நாங்கள் போகிற பொழுது எங்களுக்கு போகிற காரியம் இன்றைக்கு வாய்க்காமல் காணப்படலாம். இப்படியே எல்லாம் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. இதுதான் எனக்கு வாழ்க்கை என்ற முடிவிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கலாம். எல்லாருக்கும் இன்றைக்கு தடைகள் அநேகம் உண்டு. ஆமென். தடை வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் கேட்ட காரியம் போல இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன் பிள்ளைகள் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு இன்றைக்கு எங்கேயோ தூரமாய் நிற்கிறார். இதுதான் தேவனுக்கு மனவேதனையாய் உண்டு பண்ணுகிற காரியமாய் இருக்கிறது. தான் அழைத்த பிள்ளைகள் தான் யார் என்பதை அவர் தனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தியும் இன்றைக்கும் நீங்கள் தீவிரித்து ஓடுகிறவர் போல ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும், உங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த விசுவாசத்தை நீங்கள் இன்னும் வச்சிக்க பண்ணாமல், நீங்கள் விசுவாசத்துல நம்பிக்கையில விலகினவர்களாய் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போறது போல இனிமேல் நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். ரட்சகராய் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஓட்டத்தில் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய மாம்ச கண்கள் கூடாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்களில் ஒரு நிழல் போல அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நமக்கு இல்லாவிட்டால் நீங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆமென். ஓடி என்றைக்கு ஒரு நாள் களைச்சு தாரண்டு விடுகிற நேரம் நமக்கு வந்துவிடும். ஆமென். அதான் அவர் இளைப்பாறுதலாய் அவர் முன்பதாகவும் பின்பதாகவும் எங்களோட கூட அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே யாத்ராமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை இருந்து 14வது வசனம் வரையில் நாங்கள் வாசிப்போம். N'y a-t-il pas de sépulcre en Égypte sans qu'il fût besoin de nous mener mourir au désert? Que nous as-tu fait en nous faisant sortir d'Égypte? N'est-ce pas là ce que nous te disions en Égypte? Laisse-nous servir les Égyptiens. Tiens, les Égyptiens, car nous aimons mieux servir les Égyptiens que de mourir au désert. Moïse répondit au peuple, ne craignez rien et restez en place et regardez le délivrance que l'Éternel va vous accorder en ce jour, car les Égyptiens que vous voyez aujourd'hui, vous ne les verrez plus jamais. L'Éternel combattra pour vous et vous gardez le silence. Amen. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோலோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத்
பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த கதை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும். அடிமைத்தன வீடுல இருந்த இந்த ஜனங்களுடைய கதை நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாங்களும் அடிமைத்தனத்திலே இருக்கிற மாதிரி இருந்து எங்களை தேவன் விடுதலை ஆக்கினார். உங்களை ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கினார். எல்லாரையும் தேவன் விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கினவர் இடையில உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஆமென். நீங்கள் விடுதலை ஆக்கிட்டு தேவன் நடுவில் விட்டு விலகி விட்டார் என்ற அந்த விசுவாச குறைவை இன்றைக்கு நீங்கள் எடுத்து போட வேண்டும். ஆமென். அழைச்சவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் இடையில வருவதற்கு அவர் மாம்சமான மனுஷன் அல்ல. ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை அழைச்ச கர்த்தர் உங்களை மரண பரியந்தம், முடிவு பரியந்தம், நித்தியத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆனால் நீங்கள் முறுமுறுப்பீர்கள், தேவனுக்கு எதிரான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள், விசுவாசமற்ற காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள். ஆனாலும் அழைச்சவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் அந்த அழைச்ச அழைப்பில முடிவு பரியந்தம் உங்களை கரம் கொடுத்து கூட்டிக் கொண்டு போகும் வரையிலும் அவர் கைவிடாத தேவனாய், தான் சொன்ன அந்த வாக்கு மாறாத தேவனாய் அவர் உங்களை கரம் பிடித்து அவர் கூட்டிக் கொண்டே செல்வார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கொடுத்த மனைவி இப்படி இருக்கிறது, எனக்கு கொடுத்த கணவன் இப்படி இருக்கிறது, எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீர் தந்தீரே ஆண்டவரே, பிள்ளை இல்லையே கேட்டேன், ஒன்றை கொடுத்து அதுவும் என்னை குதிரா இருக்கு, இன்பாக நம் பிள்ளை இல்லாமல் இருக்கலாமே என்று விசுவாசம் அற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் நம்புங்கள், விசுவாசிங்கள், நம்புங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் தீவிரித்து எந்த காரியத்துக்கும் ஓட வேண்டியதில்லை. பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய மாம்சத்தின் பலனினால இருக்கிற உறவுகளிடம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே உங்களுக்கு கரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனே உங்களுடைய விசுவாசம் குறைவினாய்க்கு பலன் கொடுத்து அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தேவன் உங்களை உறுதியாய் மீண்டும் நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் நம்புங்க. அதான் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை அழைக்கிற பொழுது என்ன சொன்னோம்? சந்ததி 400 வருடம் அடிமைகளாய் இருக்கும், அதன் பின்பதாக நான் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை நான் விடுதலையாக்குவேன் என்று சொன்னவர். உங்களை அழைத்த தேவன், நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருப்பார், வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆமென். அப்ப நீங்க நினைப்பீர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் தேவன் கொடுத்த அழைப்புக்கும் இது முற்றிலும் எதிராய்த்தான் இருக்கும். அது ஏன் என்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தை தேவன் காணும்படியாக அப்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆமென். பாருங்க, ஒரு சந்ததி இல்ல, 2 சந்ததி அல்ல, 430 ஆண்டுகள் என்ற பொழுது எத்தனை தலைமுறைக்கு கூட அந்த ஜனங்கள் அங்கே அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள், உடைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள், துக்கத்தின் மேல் துக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் இவர்களை அழைக்க தேவன் ஒரு மனுஷனை விட்ட பொழுதும், அவர்களை அழைத்து அந்த விடுதலையிலிருந்து கொண்டு வந்த பொழுதும் இடையில வந்த ஒரு பயத்தினால மீண்டும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்னென்று சொன்னால், நான் பழைய வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லா இருக்கும், என்னுடைய பழைய துணைவியாரோட இருக்கலாம், அல்லது பழைய கணவனோட இருக்கலாம், அல்லது பழைய என்னுடைய உறவுகளோட இருந்திருக்கலாம், நான் இந்த வீடு மாறினால் எனக்கு வந்தோன்னு நீங்க நினைக்க வேண்டாம். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, அவர் முடிவு பரியந்தம் உங்களுக்கு துணையாளராய், இரட்சகராய், மீட்பராய், கேடகமாய், இரவும் பகலும் தூங்காதவராய், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். என்றைக்கு தேவன் உங்களோடு பேசினார்
சொன்னாரோ, எந்த வார்த்தையை உங்களுக்கு தேவன் பேசினாரோ, எதை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களாய் இருந்தால் உங்களுக்கு முன்பதாக எந்த சத்துரு, பார்வோன் போல சத்துரு எழும்பலாம், எப்படிப்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பமாகவும் இரவும் பகலும் உங்களுக்கு கரம் கொடுத்து தூக்குற தேவனாய் உங்களை கைவிடாதவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கே ஒருவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உங்கள் கணவன் உங்களை உதாசீனம் படுத்தலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை உதாசீனப்படுத்தலாம், வேற இடத்துல உங்களுக்கு உதாசீனப்படுத்தலாம், அல்லது உங்களுடைய வியாதி மற்றவர்களுடைய வார்த்தையினால் உங்களுக்கு வேதனையையும் உள்ளத்தையும் உடைக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அவருடைய கரம் உங்களை கைவிட்டு போகாத கரம், அதை கைவிட்டு எடுபடாத கரம், ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன், எப்பொழுதுமே உங்களுக்கு கரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? யூதா தேவ சபையில தன்னுடைய ஜனங்கள் இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு விலகிற ஜனங்களாய், விலகி நிற்கிற பிள்ளைகளாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒருபோதுமே உங்களுடைய விசுவாசத்தின் காரியத்தினால செய்வதில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். அவருடைய பிள்ளைகளுடைய பலவீனத்தை, மாம்ச போராட்டத்தை அவர் அறிந்து இருக்கிறார். உங்களுடைய மாம்சத்தில் அநேக போராட்டத்தோட இருக்கிறீங்க, அநேக கேள்விக்குறியோட இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் காண்கிறவராய், உனக்கு பதில் கொடுக்கிறவராய், உங்களுக்கு அருகிலே நான் நின்று கொண்டே இருக்கிறேன். நீ தீவிரித்து ஓடாத, தீவிரித்து ஓடுகிறவர்களே ஓடாத, நீ பயப்படாத, தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இப்பொழுது வறட்சியாய் தான் இருக்கும், வறண்டு போய் தான் இருக்கும். அந்த வறட்சியினால் அந்த நிலம் வெடிபட்டு போய் இருக்கலாம். ஆனால் அது நீரூற்றாய், பயிர் நிலமாய், காய் காத்து, கனி கொடுத்து, பூ பூத்து எல்லாம் பிரகாசிக்கத்தக்கதாக நீங்களுடைய முடிவு அதே பிரகாசமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த சோதனை என்ன கண்ணீரோட நின்றா, எப்படிப்பட்ட வேதனையோட நின்றா, ஐயோ இந்த கொடிய நோய் எனக்கு வந்து விட்டது, இந்த நோயினால் எனக்கு ஏதோலாம் வெட்ட போறாங்க என்று சொல்லுகிறாங்களே சோதனே, நான் என்ன செய்வேன் என்று தேவன் இங்கே ஜெபிக்கிற பொழுது என்ன சொன்னார்? உனக்கு வெட்டப்படாது, ஒன்றுமிராது, எல்லாம் மறைந்து போகும் இந்த இடத்திலே வைத்து சொன்னார். அற்புதத்தின் மேல் அற்புதத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. அதான் சொன்னார், தேவன் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். 430 வருஷம் அல்ல, 600 வருஷத்துக்கு முன்னுக்கு கூட வார்த்தை தேவன் அனுப்பி இருந்தார். அவர் சொன்னது நிச்சயமாய் உங்களுக்கு நடந்தே ஆகும். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் செய்வார். அவர் செய்தே ஆவார். நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தமிடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களை உயர்வான ஸ்தானத்தில் தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. கன்மலையின் உச்சியில அவர் உங்களை நிறுத்துவார். ஆமென். அந்த கன்மலையின் உச்சியில அந்த கன்மலையாய் இயேசுவே தன்னுடைய மார்போடு உங்களை சாய்த்து வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருபோதும் ஒன்றுக்குமே கலங்காதீர்கள். எல்லா போராட்டமும் உண்டு. போராடத்தான் தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு வழிகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். ஒவ்வொரு கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு போராட்டம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஆசீர்வாதம் உங்களுக்கு அங்க வந்து கொண்டிருக்கின்றீங்க. இதான் உண்மையிலும் உண்மை. ஒரு இருள் வந்து சொன்னால் 2 பக்கத்தால் உங்களுக்கு வெளிச்சம் வருதுன்னு நீங்க நினைங்க. இதான் உண்மை. இன்றைக்கு ₹1 இல்லை என்று சொன்னால் அதே பணத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஒரு வழியை உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சார்பில் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். இதைத்தான் அவர் ஒன்றே ஒன்று விரும்புகிறவர். தேவனுடைய பிள்ளையாய் நீங்க நடவுங்க. உங்களுக்கு எல்லாமே எல்லா நேரத்திலும் தேவன் கொடுக்கக்கூடிய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம்
devant toi, j'aplanirai les chemins montueux, je romprai les portes d'airain et je briserai les verrous de fer. Je te donnerai des trésors cachés, des richesses enfuies, afin que tu saches que je suis l'Éternel qui t'appelle par ton nom, le Dieu d'Israël. Amen. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு முன்னே போய் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சரி என்ன காரியத்திலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு கோணலாய் காணப்படுகிற அநேக காரியங்கள் உங்களுக்கு காணப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாய் சொல்லுகிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்ய போறார். உங்களுடைய சரீரமாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த திருமணங்களாய் காணப்படலாம், ஏதோ ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாலவழியில சொல்றது என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை, சிவந்த சமுத்திரம் இன்றைக்கு யாரையும் கேட்டா சொல்ல மாட்டார்கள், அது பிளக்கப்படுமா, அது வெட்டாந்தரியாய் மாறுமா என்று கேட்டால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் மண்டையில விசர்ந்து சொல்ற அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் உலகமே சொல்லும். ஆனால் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக கதவு பூட்டப்பட்டு இருக்கும், ஆனால் நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்படியாக நீங்கள் போய் நிற்கிற பொழுதே கர்த்தர் உங்களுக்காக அந்த கதவை திறந்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன் சத்துருவாய் உங்களுக்கு சுத்தி சுத்தி எதிரியாய் பார்த்து கொண்டிருக்கலாம், அவன் பார்த்து கொண்டு நிற்பான். நீங்கள் கிட்ட போகிற பொழுது அவருடைய பிரசன்னம் அவனை தொடுகிற பொழுது அவன் உங்களை அரவணைக்கிற மனிதனாய் மாறி விடுவான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை காரியத்தில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளவு போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு நடந்து கொண்டு போயிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய விசுவாசம் என்ன? எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு என்னை கைவிட மாட்டார் ஐயா, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பினோர் எல்லாரையும் அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு மட்டும் பிரியமானவர்களே செவி கொடுங்க. என்றைக்கு சொன்னாரோ இந்த இடத்துல நிக்காத, இதை விட்டுவிடு, இதை செய்யாத, இதுதான் உனக்கு வாக்குத்தத்தம், நான் உன்னை நடப்பேன் என்று அது 10 வருடத்துக்கு முன்னே சொல்லி இருக்கலாம், 6 மாதத்துக்கு முன்பு சொல்லி இருக்கலாம். நீங்கள் அந்த வார்த்தையின்படி நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் நடவுங்கள், பொறுத்திருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், இன்னுடைய சந்ததியை கொண்டு அவன் மரித்து விட்டான். அதுக்கு பின்பாக 430 வருடம், அவர் 400 வருடம் என்றால் 430வது வருடத்தின் தொடக்கத்தில அதே நாளில அந்த அடிமையாய் இருந்த அவருடைய ஜனங்கள் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் அவர்கள் புறப்பட பண்ணினார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர். அதே போல நீங்கள் மரிக்க வேண்டியதில்லை. நீங்களே ஜீவனோட இருக்கிற பொழுது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் இந்த பூமியில இருந்து எடுபடுவதற்கு முன்பதாக நிச்சயமாக செய்வார். நீங்கள் 100 ஆண்டு காத்திருக்க தேவையில்லை, 50 ஆண்டு காத்திருக்க தேவை. உங்களுடைய விசுவாசம் எவ்வளவுக்கு நீங்கள் கூட்டுகிறீர்களோ தேவன் மேல, அவ்வளவுக்காய் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Aussi voulions-nous aller vers vous, du moins moi Paul, une et même 2 fois, mais Satan nous en a empêchés. Amen. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. அங்க நமக்கு தெரியும். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். ஆனால் பவுலாகிய நானோ வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்போஸ்தலனான பவுலை குறித்து நமக்கு தெரியும். தெரியாத மனுஷன் இருக்கவே முடியாது. ஆமென். புதிய ஏற்பாடு எல்லாத்திலும் நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். வேலை அல்லது அதிகமான வேலையை கொடுப்பான், வேலையிடங்களில் வேலையை கொடுப்பான், சரியான பலவீனம் வந்துடும், எங்களால் ஜெபிக்க முடியாது. அப்ப நாங்கள் ஜெபிக்காவிட்டால் சத்துரு எங்களுடைய தலையில வந்து இருந்துருவான். ஆமென். அதனால நாங்கள் இன்னும் சோர்வடைந்து இன்னும் பலவீனப்பட்டு அநேக காரியங்கள்ல நாங்கள் சோர்ந்து போவர்களாக காணப்படுவோம். ஆமென். அப்ப
அப்ப சத்துருவின் தடையை உடைக்கிறேன் சொன்னால் உண்மையிலே நாங்கள் பரிசுத்தத்தை நாடி தேவனுடைய பிள்ளையாய் நாங்கள் மாற வேண்டும். ஆமே. அற்ப காரியத்தில் கூட தேவனுக்கு எதிரான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. ஆமே. எல்லாத்துக்கும் மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிறார். ஆமே. கீழ்ப்படிய வேண்டும். நம்மை நாங்கள் தாழ்த்த வேண்டும். ஆமே. தாழ்த்த வேண்டும். என்னுடைய ஆராதிக்கிற பொழுது அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர். ஆமே. அப்பொழுதுதான் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Michée chapitre 2 verset 13. Celui qui fera la brèche montera devant eux. Ils feront la brèche, franchiront la porte et s'en sortiront. Leur roi marchera devant eux et l'Éternel sera à leur tête. Amen. அல்லேலூயா. அப்ப தடைகளை உடைக்கிறவர் யாருக்கு கடந்து போகிறார்? ஆரம்பத்திலே பார்த்தோம், அந்த ஏசியாவின் அந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். இங்கே மீகாவில் என்ன எழுதியிருக்கிறார்? நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவாய் இயேசு ராஜா கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய பிசாசின் தடையோ மனித தடையோ எல்லாத்தையும் உடைக்கிற தேவன் என்ன செய்வார்? எங்களுக்கு முன்பதாக நாங்கள் கடந்து செல்வார். ஆமென். இன்றைக்கு சபையுடைய வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? டக்குனு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆண்டின சபையுடைய வாக்குத்தத்தம், யூதா தேவ சபையின் வாக்குத்தத்தம் சொல்லக்கூட கையை மட்டும்தான் உயர்த்த வேண்டும். ஒருத்தருக்கு அன்னைக்கு தெரியும். ஆமென். ஒருத்தருக்கு தெரியாது. உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தமா தெரியுமா? இந்த ஆண்டு தந்த வாக்குத்தத்தம் சொல்ல தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபித்தால்தான் கர்த்தர் உங்களுடைய அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு நிறைவு செய்வார். ஆமென். சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சபைக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்காக உங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த பிரியமான ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உன்னை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் என்று ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அதே போல உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லணும் பிரியமானவர்களே. ஏனோ தானோ அற்பமாய் இருக்காதீங்க. ஆமென். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்வளவு நன்மையான ஈவுகளை உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் செய்து கொண்டிருக்கிறார். கிருபையின் காலம் என்றபடியால் நீங்கள் நான் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலம் போல இருப்போமாயிருந்தால் இன்றைக்கு எங்கள் நிலை என்ன என்றது கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஆமென். அந்த நல்ல பிதா தன்னுடைய ஒரே ஒரு குமாரனை எனக்காக உங்களுக்காக விவாத பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தாரே. ஏன்? எங்கள் மேல வச்ச அன்பு, நாங்கள் கொடுக்கிற அன்பு எங்கே? ஆமென். அவருடைய வார்த்தையை மேல நாங்கள் பிரியம் வைக்கிறது தான் அவர் மேல நாங்கள் வைக்கிற அன்பு. அந்த வார்த்தையை தியானிக்கிறதான அன்பு. நீங்க இப்படி செய்வீங்களே ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, இவ்வளவு அற்புதம் செய்யற தேவனா. நான் அடிக்கடி சொல்றேன், இயற்கையை பார்த்து ரசிங்க. இப்படி பார்த்து ஒரு சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக்கினீரா, இப்படியான ஒரு மலர்களை இயற்கையாக உண்டாக்கி வச்சிருக்கிறீரா ஆண்டவரே. இவ்வளவு ஒரு அழகான ஒரு சமுத்திரத்தை உண்டு பண்ணி இருக்கிறீரே, வண்ண வண்ணமான பறவைகளை உண்டு பண்ணி இருக்கிறீரே. இதெல்லாம் தேவன் பிரியப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். இதெல்லாம் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த படைப்பின் ராஜா அவர்தான் என்பதை உங்களுடைய பிள்ளை எவ்வளவுக்கு அபூர்வமாய் அதை பார்க்குது என்று சொல்லி தேவன் எவ்வளவு அவர்கள் மகிமையாயிருப்பார். ஆமென். அதையும் பார்க்கிறீர்கள், இதையும் பார்க்கிறீர்கள், குடும்பத்தையும் பார்க்கிறீர்கள், சபைக்கு வந்தா வாக்குத்தத்தையும் பார்க்க. இதைத்தான் பார்க்க போறீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி போட்டு பாருங்க, இதைத்தான் பார்க்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். பாருங்க, 1 பேதுரு 15வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன? 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. அல்லேலூயா. உலக மோகம் இழுத்துக் கொண்டிருக்கிறது.
அதனாலதான் நாங்கள் வாக்கு தத்தத்தை கூட நினைக்காதபடி, வார்த்தையை தியானிக்காதபடிக்கு நாங்கள் எங்கேயோ எல்லாம் ஓடுறவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய மார்பிலே சாயுங்க, அவருடைய மார்பிலே சாயுங்க. இயேசுவே, நான் உண்மையே மார்பில சாய போறேனப்பா. ஜோவான் போலே அல்ல, ஒரு வித்தியாசமான முறையில என்னுடைய மார்பிலே சாய்த்து வைத்தது. ஆமென். ஜோவான் சாய்ந்திருந்தவரை இப்படி சாயக்கூடாது. நான் கடவணைச்சு நான் சாய்ந்து உம்முடைய கழுத்தை நான் முத்தமிட வேண்டும், உங்களுடைய கன்னங்களை முத்தவிட வேண்டும், உங்களுடைய காயப்பட்ட இந்த பரிசுத்த கரத்தை நாங்கள் முத்தவிட வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஒரு வார்த்தையா சொல்லுகிற பொழுது இந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசுவாப்பீங்க. உங்களுடைய கண்ணீர் பொங்கி பொங்கி வரும். நீங்க செய்து பாருங்க. எத்தனை நேரம் செய்தாலும் கேட்காதவர்களா இருக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Chapitre 13, verset 21. L'Éternel allait devant eux le jour dans une colonne de nuée pour les guider dans leur chemin, et la nuit dans une colonne de feu pour les éclairer afin qu'ils marchassent jour et nuit. Amen. அவர்கள் இரப்பகலும் வழி கடக்கப்படும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருக்கிறாரா என்றதே உங்களுக்கு கேள்விக்குறி. ஆமென். அவர்தான் உங்களோடு இருந்து அவருடைய பிரசன்னத்தோட உங்களை கரம் பிடித்து நடந்த வானத்துல போறீங்க. எவ்வளவோ தண்ணீர் சமுத்திரத்துல போய் நாங்கள் குளிக்கிறதுக்கு போகலாம். எல்லா வேளையிலும் எல்லா நேரத்திலும் அந்த இயேசுனுடைய மகிமை ஆவியானவரே உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இல்லாமல் நீங்கள் அல்ல. ஆமென். நீங்கள் செபிக்கலையே, ஆனால் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை கூப்பிடலையே, அவர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இப்படி உங்கள் பேர் உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். இன்னும் அங்க ஜீவ புஸ்தகத்தில் இருந்து உங்களுடைய பேர் இன்னும் கிறுக்கப்படவில்லை. காரணம், இன்னும் உங்களுக்கு முடிவு இன்னும் இல்லை. ஆமென். நீங்கள் முடிவு பரியந்தம் உங்களுடைய முடிவின் போதுதான் நியாய தீர்ப்பில உங்களுக்கு என்ன நடக்க போறது என்பதை தேவன் தீர்ப்பார். ஆமென். அதனால கிருபையின் காலத்துல பிரியமானவர்களே, தேவனோட நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். தன்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் நடக்கிறார்களே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆமென். அறிவில்லாமல் நடக்கிறார்களே. ஆமென். தன் அருகாமையிலே இருக்கிற பொழுது அவரோடு நீங்கள் நடக்கிற ஜனமாய், அவரை பற்றி படுகிற ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு வனாந்திரமாய் இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் செழிப்பாய் மாற்ற போகிறேன். ஆமென். இருளாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென். அதுக்காக ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய மார்பிலே நீங்க சாய்ந்திடுங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீர்கள், ஜெபித்து இருக்கிறீர்கள். அதை இன்னும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொண்டு வந்து அருகாமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிற நேரம் வந்து விட்டது. நீங்கள் கேட்டதை அவர் கொடுக்க போகிறார். ஆகையினால் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்க. ஆண்டவர் எனக்கு துணையாளராக நீரும், உம்முடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கட்டும். நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய பலவீனத்தில் ஒரு பலன் பூரணமாய் விளங்கும்படியாக உறுதியாய் நான் உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக, உண்மையை பற்றி கொள்ளத்தக்கதாக என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமாய் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்றார், வறட்சியா இருக்கிற எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில யூதா தேவ சபையில் தேடி வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவருக்கும் அது செழிப்பாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு பண்ணி தருவார். குடும்பமாய் தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே யோவான் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பிரெஞ்சில் வாசிக்கிறோம், புறத்தை தமிழ்ல வாசிக்கிறோம். Jean chapitre 10 verset 4. Lorsqu'il a fait sortir toutes ses propres brebis, il marchait devant elles, et les brebis le suivent parce qu'elles connaissent sa voix. Amen. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவன்
தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பரம மேய்ப்பனாகிய இரட்சகராய் இயேசு ஆடுகள் நாங்கள். ஆமென். அவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? ஆடுகளாய் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை விட்டு இருக்கிறார். அவர் எங்களுக்கு முன்பதாக போறவராய் இருக்கிறார். அவர் பின்பதாக நிற்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருந்தால் மட்டுமே அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். இல்லாவிடில் நீங்கள் இந்த பூமியில ஓநாயாகிய சத்ரு போல உங்களை பட்சிக்கிறதுக்கு தேவன் ஒன்றுமே செய்யலாம். நீங்கள் பாவத்தை தான் நோக்கி போறீர்கள், அல்ல உலக இச்சையை தான் நோக்கி போறீர்கள், உலக பெருமையை தான் நோக்கி போறீர்கள், அல்ல உலகத்தோடு தான் நான் வாழ்வேன், ஞாயிறு மட்டும்தான் நான் இப்படி வாழ்வேன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்திப்பீர்களாய் இருந்தால் நீங்கள் பரிதவிக்கக்கூடியவர்களாய் மாறிடுவீர்கள். உங்களுடைய மேய்ப்பன் உங்களோடு இருக்க மாட்டார். ஆமென். என்னுடைய ஆடுகள் என்று அவர் சொல்லுகிறாரே, வைராக்கியமாய் சொல். என்னுடைய ஆடுகள் என்றால் என்ன? வார்த்தையின்படி வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவராய், அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி அந்த மன்னாவை உண்டு அதன்படி நடக்கிற மகனாய் மகளாய் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களாய் இருந்தால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமென். சங்கீதக்காரன் 23:1 என்ன சொன்னான்? சங்கீதம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியனே. அவன் போற பொழுது அவனுக்கு கரடி எதிராக வந்தது, சிங்கம் எதிராக வரலாம், மனுஷர்கள் எதிராக வந்தார்கள். எவ்வளவோ போராட்ட யுத்த ரத்தம் சிந்தின, அதிக ரத்தத்தை சிந்தின ஒரு மகனா யுத்த வீரனாய் எங்க தாவீது காணப்பட்டான். அதனாலதான் அவன் தேவாலயம் கட்ட பிரியப்படுகிற பொழுது தேவனே இறங்கி சொன்னார், நீ அநேக ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினபடினால் நீ எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது, உன்னுடைய புறப்பாகிய குமாரனாகிய சாலமோன் மூலமாய் நான் அதை செய்வேன். ஆனால் இருதயத்துல நீ எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் என்று நினைச்சியே, அதை குறித்து தேவன் மகிமையாய் சந்தோஷப்பட்டார். அதான் தேவன் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவனே. ஹல்லேலூயா. லவ்வர் மாதிரி அவர் அந்த மணவாட்டியார் அந்த தாவீதை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். அவனுடைய வாஞ்சி எல்லாம், ஆண்டவரே, மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல உண்மையே நான் வாஞ்சியா இருக்கிறேன். சங்கீதங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, அவன் எப்படி எல்லாம் எழுதுறான். வாஞ்சியா இருக்கிறேன் அப்பா, உம்முடைய வாஞ்ச. அவன் இரவு பண்ணாலும் வாஞ்ச, மதிய வேளையிலும் அவனுக்கு வாஞ்ச, சாயந்தரத்திலும் வாஞ்ச, தூங்க போற பொழுதும் உண்மையில தான் வாஞ்ச 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 வாஞ்ச. உம்முடைய கிரியைகளை நினைக்கிற பொழுது நான் நாளில 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 எடுத்து பாருங்க. ஆமென். எப்படி ஆண்டவர் 7 தரம், இன்னைக்கு ஒரு தரம் இல்லை, அரை தடவை நாங்கள் செபிக்கிறோமா துதிக்கிறோமா என்பது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பக்கத்துல வாருங்க. அநேக காரியங்களை நீங்க கடந்து போக வேண்டிய பாதை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்து போக வேண்டிய பாதைகள் அநேகம் உண்டு. கடக்க வேண்டிய பாதைகள்ல அநேக போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கடக்க வேண்டிய பாதையில வருகிற தடைகள் அநேகம் உண்டு. நீங்கள் அந்த தடையை தாண்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பீராக, உம்முடைய கோலும் தடியும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய தடைகளை அவர் நீக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அங்கே யாத்ராமம் 33:14 வாசித்து நாங்கள் எழுப்பி இருந்து ஒரு பாடலை பாடப்படுவது வாசிக்கட்டு. நாங்கள் யாத்ராமம் 33:14 வாசி. Exode chapitre 33, versets 13 à 14. Maintenant, si j'ai trouvé grâce à tes yeux, fais-moi connaître tes voies, alors je te connaîtrai et je trouverai encore grâce à tes yeux. Considère que cette nation est ton peuple. L'Éternel répondit, je marcherai moi-même avec toi et je te donnerai du repos. Amen. கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததினால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு
ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். புதிய சபையை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக கர்த்தருடைய சமூகம் நிச்சயமாய் செல்லும். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ அதை குறித்து தேவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கைவிடாதவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், ஒருபோதுமே உங்களை கைவிட மாட்டார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஆமென். யோசுவா 1:5 நமக்கு தெரியும். யோசுவா 1:5 அங்க பாருங்க, மோசே மரித்து போனான். பெரிய திரளான இந்த ஜனங்களை நடத்தி வந்த இந்த மோசே மரித்து போயிட்டான். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 1:5 வாசிங்க. நீ உயிரோடு வாசிங்க. நாளெல்லாம் ஒருவனும் உனக்கும் பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. நீங்க நினைக்கலாம், எல்லாம் நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, எனக்கு ஒருவருமே இல்லையே, யார்தான் என்னை நடத்துவார்கள்? எந்த மோசேயோடு ஆண்டவர் இருந்து நடத்தினாரோ அதே போல யோசுவாவோட நடத்துவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய தேவன் நடத்த போகிறார். உங்களுடைய தேவன் கூட இருக்கிறார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக சத்துவார்கள் நின்றாலும் அவர்களை நீங்கள் காணவே மாட்டீர்கள். ஆமென். அதான் யாத்திராகமம் 14:14 சொல்லுது, இன்றைக்கு காண்கிற சத்துருக்களை இனிமேலும் நீங்க காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார். ஹalleluya. பெரிய காரியங்களை காணவே. ஆமென். எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்க போறோம் பிரியமானவர்களே. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நிபஷலவரியாபா. ஆண்டவரே, தேவனிடத்தில் கேளுங்க, எந்த இடத்திலேப்பா நான் நிற்கிறேன் ஆண்டவரே? தகப்பனே, நான் எங்கே நிற்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களா தான் கேட்க வேண்டும். ஆண்டவரே கேளுங்க. ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah.